ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனை பற்றின ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜாக்பாட் மாதிரி பவித்ராக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது கோ ஐபிபோ இந்த டாஸ்க் வந்துட்டு வாரம் நடந்துச்சு. பெஸ்ட்டு பர்ஃபார்மராக யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் மாதிரி கொடுத்து அதில் வந்து ஸ்டாம்ப்லாம் குத்தி அதில் அதிகப்படியாக வந்த 3 பேரை செலக்ட் பண்ணாங்க. தீபக், மஞ்சரி, பவித்ரா. இவங்க 3 பேர் மட்டும் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கை வின் பண்ணணும். அதை வின் பண்ணால் அவங்க விரும்பின நாட்டுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஜாக்பாட். ஸோ நேற்று வந்து அந்த 3 பேரும் இறங்குனாங்க. இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஜெஃப்ரி எப்படிப்பட்ட ஆளும் உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணியிருக்கார், எவ்வளோ விதிமீறல் பண்ணியிருக்கார், எவ்வளோ அத்துமீறல் பண்ணியிருக்கார். ஆனால் இது வரைக்கும் அவர் யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா கேட்டிங்கன்னா 0. ஒரு வாட்டு கூட அவரை கலாய்ச்சதே கிடையாது. ஏன் இந்த மாதிரி வந்து தாங்குறாங்கன்னு சத்தியமாக புரியல. ஸோ இந்த வாரமும் அவர் வந்து வெளியே போவார்ன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தாங்குறாங்க உள்ள. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பவித்ரா அந்த டாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா அந்த டாஸ்க் எப்படின்னா பலூனை உடைக்கணும். அந்த பலூனுக்குள்ளே ஒரு துடுப்பு சீட் இருக்கும். அந்த சீட்டும் அவங்க காமிச்ச அந்த லேபிள் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் வின்னர். ஸோ அதனால் அதை வந்து பலூனை சீக்கிரமாக உடைக்கணுன்ற காரணத்தினால எப்படிவா உடைக்கலான்ட்டாங்க. ஆனால் கை கால் அவ்வளோதான். இந்த பொருள் வச்சுலாம் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. குண்டு வச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இவர் என்ன பண்ணுறாரு, என் கையில் ஒரு மோதிரம் இருக்குது, அதை நீ வச்சுக்கோன்றாரு. போகிறதுக்கு முன்னாடி பவித்ரா ஏன்னு கேட்குறாங்க. இல்லை வச்சுக்கோ. எதுக்கு அப்படின்னும் போது அப்போ தான் தெரியுது அந்த மோதிரம் கொஞ்சம் எட்ஜெல்லாம் ஷார்ப்பாக இருக்குமா. அதை அந்த பலூனில் பட்டவொன்னே வெடிக்குமா. எப்படி ஆடா பாய்களா, என்னென்ன வேலை பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் பவித்ரா அவ்வளோ நேர்மை என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு கிடைக்கட்டும், இல்லைன்னா எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க. போய் சொல்லிட்டு போன மாதிரியே அசால்ட்டாக வந்துட்டு அந்த டாஸ்க்கையும் வின் பண்ணி அழகாக வியட்நாம் நாடு எப்படி பாருங்கள் சூப்பராக வந்துட்டு அவங்களுக்கு அமைஞ்சுது. ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டு டாஸ்க்கை வின் பண்ணவொடனே அவங்க யோசிச்சாங்க துபாய்க்கு போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஆளுக்கு வேறு நாடு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியே வந்தால் அங்கே இன்னொரு ட்விஸ்ட்டு என்னென்னா, அங்கே ஒரு டைஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த டைஸை வந்து சுற்றி விடுங்கன்னு. அதில் 3 நாடு இருந்துச்சு. அந்த 3 நாடு இல்லாமல் மிஸ்ட்ரின்னு ஒரு 3 பக்கம் இருந்துச்சு. அந்த 3 பக்கத்தில் மிஸ்ட்ரின்னு வந்துச்சு. அதை நீங்கள் லேபிளை பிரிக்கணும்னு வந்தது. அதை பிரித்து பார்த்தப்போ தான் அவங்களுக்கு வியட்நாம் நாடு வந்தது. ஸோ சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க, செம்ம சந்தோஷப்பட்டாங்க. கூடவே இன்னொருத்தரையும் கூட்டு போகலான்னு சொன்னது இன்னும் சூப்பர். ஸோ மேபி அவங்க அம்மாவை கூட்டு போகலாம், இல்லை பாட்டியை கூட்டு போகலாம், இல்லை அவங்க தம்பியை கூட்டு போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். வேறு மாதிரி இருந்துச்சு. இது அவங்களுடைய நேர்மை கிடைத்த வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா ஜெஃப்ரி சொன்ன மாதிரி அந்த மோதிரத்தை போட்டு அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இருந்தாலும் வந்து மாட்டியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே பண்ணாமல் இருந்தாங்க பார்த்தீங்களா, அது கிடைத்த வெற்றி தான் இந்த ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? என்னையை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்னது தான், பவித்ரா உண்மையிலே குட் ஹியூமன் பீயிங். அவங்கள மீறி ஒரு சில இடங்களில் சண்டை போகிறது தான் வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா பார்க்குறேன். இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.